இந்த ட்ரிப்பில் முக்கியமான இடமே இது தாங்க. ஸோ நாமக்கல்லேருந்து கொல்லிமலை ரூட்டில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது 70 ஹேர்பின் பெண்ட் இருந்தாலும் இப்போ நாம் இருக்கிற இந்த 34வது ஹேர்பின் பெண்டு தாங்க எல்லாருடைய ஒரு ஃபேவரட்டான ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம். சூப்பரான வியூ பாயிண்ட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆபத்தான கொண்டை ஊசி வளைவுகளும் கூட. இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமான வளைவுகள் இருக்கிறதுனால சின்ன பஸ்ஸு சின்ன வண்டிகள் மட்டும்தாங்க பயணிக்க முடியும். அப்படி சின்ன பஸ்ஸாக இருந்தாலுமே இந்த கொண்டை ஊசி வளைவில் வரும்போது ஒரே நேரத்தில் பஸ்ஸால் திரும்ப முடியாதுங்க. பஸ்ஸு ஃப்ரண்ட்டில் போயிட்டு மறுபடியும் அது பின்னாடி ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் தாங்க திரும்ப முடியும். யோசிச்சு பாருங்கள், நாம் ட்ராவல் பண்ணுறது சின்ன பஸ்ஸு. ஸோ இந்த சின்ன பஸ்ஸுக்கே பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம போயிட்டு ரிவர்ஸ் எடுத்து தான் இந்த கொண்டை ஊசி வளைவில் டர்ன் பண்ண முடியும். அப்போ பெரிய பஸ்ஸெல்லாம் வர முடியுமா? யோசிச்சு பாருங்கள், கண்டிப்பாக முடியாதுங்க. அதனால தாங்க ஸோ இந்த சின்ன பஸ்ஸில் மட்டும் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ண அலோவ் பண்ணுறாங்க. இந்த ஹேர்பின் பெண்டை பார்க்குறதுக்காகவும் இதில் பஸ்ஸு லாரிலாம் திரும்புறதை பார்க்குறதுக்காகவுமே இங்கே நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது பார்க்கவும் நல்லா இருக்குங்க. பட் இருந்தாலும் ஹில்ஸில் ட்ராவல் பண்ணும்போது எங்கே நம்ம நிப்பாட்டி பார்க்குறதும் சரி, இல்லை கொண்டை ஊசி வளைவுகளில் நம்ம வண்டியை நிப்பாட்டிட்டு நின்று பார்க்குறது எப்போவுமே ஒரு ரிஸ்க்கான ஒரு விஷயம் தாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நம்ம அப்படியே ட்ராவலில் போகும்போதே அதை ரசிச்சிட்டே போகிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குங்க.